ஏரோப்ளேனோட விங்ஸ் வந்து பேர்ட்ஸோட விங்ஸ் மாதிரியே ஒரு ஸ்பெஷல் ஷேப்ல இருக்கும். இந்த ஷேப்பை நம்ம ஏரோஃபாயில் ஷேப்னு சொல்லுவோம். ஏரோஃபாயில் ஷேப்னா விங்கோட டாப் சர்ஃபேஸ் வந்து நல்லா வளைஞ்சு கர்வ்டா இருக்கும், பாட்டம் சர்ஃபேஸ் ஓரளவுக்கு ஃபிளாட்டா இருக்கும் அல்லது கம்மியான கர்வேச்சர்ல இருக்கும். இப்போ ஃப்ளைட் வேகமா முன்னாடி போகும்போது எதிர் திசையில வரக்கூடிய காத்து விங்கோட டாப் சர்ஃபேஸ்லயும் போகும், பாட்டம் சர்ஃபேஸ்லயும் போகும். இங்க தான் பாண்டா எஃபெக்ட் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்கும். அதாவது காத்து ஒரு வளைவான சர்ஃபேஸ்ல போகும்போது அந்த சர்ஃபேஸை ஒட்டி போகும். அப்போ விங்கோட கர்வ்டான மேல் பகுதியில ஏரோட ஃபர்ஸ்ட் லேயர் அப்படியே ஒட்டிக்கும். இதனால என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விங்கோட டாப் சர்ஃபேஸ்க்கு மேல போகக்கூடிய காத்து வந்து பார்த்தோம்னா அந்த வளைவுக்கேற்ப விங்கோட டாப் சர்ஃபேஸோட வளைவுக்கேற்ப தன்னோட திசையை மாத்திக்கிட்டே போகும், டைரக்ஷனை மாத்திக்கிட்டே இருக்கும். இப்படி டைரக்ஷனை மாத்தும் போது ஏர்ல ஒரு சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன், மைய நோக்கு முடுக்கம் உண்டாகும். சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன்னா எதிரில் வரக்கூடிய காத்தை இந்த ஏரோஃபாயில் ஷேப் ஒரு வட்டப்பாதையில ஒரு சர்க்குலர் பாத்ல போக வைக்கும். இந்த ஆக்சலரேஷனால விங்கோட டாப் சர்ஃபேஸ்ல காத்து வேகமா போகும். இப்போ பெர்னோலிஸ் பிரின்சிபல் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேகமா போற காத்து அது போற இடத்துல அல்லது சர்ஃபேஸ்ல கம்மியான பிரஷரை தான் உருவாக்கும். ஏன்னா காத்துல இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ், அந்த மூலக்கூறுகள் இருக்கு இல்லையா, வேகமா போகும்போது அந்த இடத்துல அதிகமான அளவுல நிக்காது. சோ சர்ஃபேஸை அழுத்துறதுக்கான பிரஷர் கொடுக்கறதுக்கான எனர்ஜி வந்து பார்த்தோம்னா அந்த காத்துக்கு இருக்காது. காத்தோட எனர்ஜி எல்லாமே அதை வேகமா போக வைக்கிறதுக்கே சரியா போயிடும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வேகமா போகணும்னு நினைக்கும் போது அந்த இடத்துல நின்று அந்த சர்ஃபேஸை பிரஸ் பண்ண காத்தோட மாலிகூல்ஸ்னால முடியாது. சோ விங்கோட மேல் பகுதியில காத்து வேகமா போறதுனால அங்க காத்துல இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ் ரொம்ப விலகி அதோட எண்ணிக்கை குறைஞ்சி அது ஒரு லோ பிரஷர் ரீஜனை உருவாக்கும். அதே சமயம் பிளாட்டா இருக்கக்கூடிய கீழ் பகுதியில காத்து எப்பவும் போல போறதுனால மேல கம்பேர் பண்ணும்போது கீழே வந்து பார்த்தோம்னா ஹை பிரஷர் உண்டாகும். ஏன்னா கீழே வந்து பார்த்தோம்னா ஏர் மாலிகூல்ஸ் கொஞ்சம் நின்று போற மாதிரி இருக்கும். சோ நமக்கு தெரியும் ஏர் எப்பவுமே, காத்து மட்டும் இல்ல எந்த ஒரு ஃப்ளூயிட்ஸுமே எப்பவுமே ஹை பிரஷர் ரீஜன்ல இருந்து லோ பிரஷர் ரீஜனுக்கு தான் போகும். அதாவது அதிக அழுத்தம் இருக்கிற இடத்துல இருந்து அழுத்தம் கம்மியான இடத்துக்கு தான் போகிறதுக்கு முயற்சிக்கும். அதனால தான் விங்கோட கீழ் பகுதியில ஹை பிரஷர் ஏர் விங்க மேல நோக்கி தள்ளும். இதுதான் லிப்டுக்கான இன்னொரு முக்கியமான காரணம்.